ஹலோ எவ்ரி ஒன், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இன்றைக்கி இந்த சேனலில் எங்களை பார்த்துட்ருக்கிற உங்கள் எல்லாருக்கும் நான் கர்த்தருடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா ஒரு 4 பேர் உட்காந்துருக்குறாங்க, புதுசாக இருக்குது, என்ன பண்ண போகிறாங்க, என்ன பேச போகிறாங்கன்னு நிறைய யோசிச்சுட்ருப்பீங்க. உங்களுக்கு கீபோர்டு இருக்கும் போதே தெரியும் கரெக்டாக ஏதோ பாட்டோட வந்திருக்கிறாங்கன்னு. ஸோ இந்த ப்ரோக்ராம் புதிதாக நாங்கள் தொடங்குகிறோம். பாடுவோம் அல்லேலூயா. ஆமென். ஸோ அல்லேலூயான்னு சொல்லியிருந்தால் நீங்களும் அல்லேலூயா சொல்லியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம். ஸோ அல்லேலூயா மட்டும் சொல்ல போகிறதில்ல, பாடுவோம், கொஞ்சம் நடுவில் பேசுவோம். சரிங்களா? இந்த ப்ரோக்ராம் எதை பற்றினா, எல்லா பாடல்களுமே எப்படி எல்லா வசனமுமே பரிசுத்த ஆவியானவரால் ஒரு ஊழியக்காரருக்கு கொடுக்கப்பட்டு வேதாகமம் நம்ம கையில் கிடச்சிக்குதோ அதே மாதிரி தான் பாருங்கள், பாடலும் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு ஒரு ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை வச்சு அவங்க பாடல் அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பாடல் பல பேருக்கு போகும்போது அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையில் அந்த பாட்டு பேசியிருக்குது. அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற எங்களுக்கும் பேசியிருக்குது, உங்களுக்கும் நிறைய பாடல்கள் மூலிமா ஆண்டவர் பேசியிருப்பார், உணர்த்திருப்பார், வழி நடத்தியிருப்பார். இல்லை இப்போ நம்ம இன்றைக்கி இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட என்னெல்லாம் பேசினா நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் கூடலாம் ஏதாவது ஆண்டவர் பேசியிருப்பார்ல, எதனா பாடலில் நிறையவே பேசியிருக்காரு. நிறைய பேசியிருக்காரா? சரி, அது தம்பி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காப்புல. ஸோ தம்பி பேர் ஜக்கரியா. தம்பியை நம்ம வாழ்த்தோம். சொல்லுங்கள், உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் என்ன பாடல், எப்படி, என்ன சூழ்நிலை சொல்லுங்கள். ஓகே, இப்போ அப்படியே ஒரு 7 years பேக் போயிடலாம். ஓகே, 7 years பேக், ஐ திங்க் 2019. நான் அப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் 3rd year படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்போ நீ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு பார்க்கறது 10th படிக்கிற மாதிரி தான் இருக்காங்களா? ஓகே, கிருபையால் இளமையாகவே இருக்கேன். ஓ ஓகேண்ணா. எல்லாருக்குமே தெரியும் 2019 அப்போ தான் கொரோனா ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்க வேண்டியது, என்னோடய ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம். கரெக்டாக கொரோனா வந்துச்சு, நான் எக்ஸாமே எழுதலை, பாஸ் ஆகிட்டேன். எல்லாரும் பரவாயில்லடா எக்ஸாமே எழுதாமல் பாஸ் ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரே வசனத்தை வச்சு ஓட்டிட்டு இருந்தேன், நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பேரே வச்சுருக்கோம்ப்பா, கொரோனா பேட்ச். கண்டிப்பாக. ஓகே. ஆனால் அந்த வசனத்தை நான் விளையாட்டாக தான் சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் அதுதான் பெரிய இம்பேக்ட் என் லைஃப்பில் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு புரியலை. 10th எப்படியோ அவங்க ஏதோ ஒரு மார்க்கை போட்டு பாஸ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறமா நான் படித்த ஸ்கூலில் வெறும் 10th வரைக்கும் தான். ஸோ எப்படி பார்த்தாலும் நான் இன்னொரு ஸ்கூல் சேஞ்ச் ஆகணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி லாக்டவுன் டைம், நிறைய ஸ்கூல்ஸ்க்கு போய் என்னால் விசிட் பண்ண முடியாது, ஃபார்ம் வாங்க ரொம்ப கஷ்டம், அப்படிலாம் இருந்துச்சு. அப்போ ஐயோ ஆண்டவரே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாமல் நான் மார்க்கும் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருந்தேன். எழுதுனாதானப்பா நீ. ஓகே. அப்புறம் வீட்டாண்டியே கொஞ்சம் பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் நான் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கினேன். நான் எதிர்பார்க்காத ஒரு ஸ்கூல்லேருந்து அட்மிஷன் ஃபார்ம் எனக்கு கிடச்சிது. ஆனால் எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா நான் வாங்கின ஸ்கூல் வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால இதுனா ஓகே, ஆனால் அதுவும் ஒரு ஸ்கூல்லேருந்து வந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது ரொம்ப லாங்கு, நீ எப்படி ட்ராவல் பண்ணு, உனக்கு எப்படி ட்ராவல் பண்ண தெரியும் அப்படின்னு. ஏன் அவர் அப்படி கேட்டார்னா, நான் 10th வரைக்கும் படித்த ஸ்கூல் என் வீட்டு பக்கத்து பில்டிங்கு. ஸோ அழகாக இங்கேருந்து இறங்கி அப்படி ஏறிடுவேன். ஆனால் எங்கள் எல்லா பெற்றோருக்கும் இருக்கிறது தான், பிள்ளை ரொம்ப தூரம் தனியாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணால் யோசிப்பாங்க. எனக்கு பஸ் ரூட் கூட தெரியாது, நான் அப்போது எந்த பஸ்ஸில் ஏறணும், எங்கே இறங்கணும் இப்போ கூட தெரியாது தான். சொல்லு, பரவாயில்ல, ஓரளவுக்கு கற்றுக்குவேன். சூப்பர் சூப்பர். எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, ஜெபம் பண்ணு, ஆண்டவர் எப்படி நடத்துறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா, அதுவும் ஒரு அப்ளிகேஷன், அந்த ஸ்கூல் 6 kilometers லாங் வீட்டிலேருந்து, கண்டிப்பாக உன்னை அங்கே சேர்க்க மாட்டேன், உனக்கு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண தெரியாது, அதனால் நம்ம வேறு எதனா ஸ்கூல் பார்க்கலாம், நீ வாங்கின ஸ்கூல்லேருந்து அப்ளிகேஷன் பார்க்கலாம், இல்லைன்னா வேறு ஸ்கூல் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் பார்த்திங்கன்னா கர்த்தர் வழிநடத்தின விதம் ரொம்ப உண்மையாக வித்தியாசமாக இருந்துச்சு. நான் அந்த ஸ்கூலில் படிப்பேன்னு எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஆனால் கடைசியில் அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அங்கே தான் நான் 11th ஜாயின் பண்ணேன். 11th முடிஞ்சது. இது இந்த 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன் அந்த. ஆமாம் ஆமாம்,
அப்பா அலோவ் பண்ணிட்டாரு. ஆனால் இது வரைக்கும் எங்கள் அப்பா வந்து எனக்கு கூட்டிட்டு போய் ஸ்கூலில் விட்டதில்லை. நானே ஸ்கூலுக்கு போயிட்டு நானே வர அளவுக்கு கற்று எனக்கு கிருபை தந்தார். 2 இயர்ஸ் முடித்தேன். 11th அப்போது எக்ஸாம் இல்லை, 12th மட்டும் நான் பப்ளிக் எழுதினேன். ஆனால் வந்து ஏதோ விளையாட்டாக எழுதினேன். ஏன்னா இது வரைக்கும் பப்ளிக் எப்படி இருக்கும்னு தெரியாது, என்ன எதுவுமே தெரியாது. சும்மா ஏதோ கிளாஸ் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி போய் எழுதிட்டு வந்தேன் பப்ளிக் எக்ஸாமு. ஸோ 12th நான் மார்க் கொஞ்சம் கம்மி தான். எவ்வளோ ரிலீஸ் பண்ணலாமா? வேணாம், சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் வந்து நான் எடுத்த மார்க்குக்கு வந்து இன்ஜினியரிங்கில் வந்து நான் கேட்ட குரூப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து எனக்கு அந்த குரூப் தான் வேணும் அப்படின்னு இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு விசுவாசம், ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த காலேஜும் தூரமா இருக்கு. அதானே? ஆமாண்ணா, இருங்க, நான் சும்மா கெஸ் பண்ணேன். கண்டிப்பா. ஓகே. இதுல வந்து நான் அப்ளிகேஷன் வாங்கல. இந்த காலேஜுக்கு போய் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னொரு காலேஜ் வந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி உங்க சன் 12th முடிச்சிருக்காங்களா, இந்த மாதிரி அவர் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். நான் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், எந்த ஸ்கூல் முடித்த பையனுக்கும் காலேஜ்லேருந்து கால் பண்ணி உங்கள் பையன் படித்து முடிச்சிருக்காங்களா அப்படின்லாம் நான் கேட்டதே இல்லை. ஆனால் இது ரொம்ப அதிசயமாக இருக்கு. ஓகே, நீங்கள் ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டு போங்க எங்கள் காலேஜை, நீங்கள் பிடிச்சா சேருங்க அப்படின்னாங்க. ஓகே சரிப்பா, நாளைக்கு வேணால் அந்த காலேஜ் போவோம், சும்மா விசிட் பண்ணுவோம். மறுநாள் வந்து நான் சொன்ன காலேஜ் போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கி நம்ம முடிச்சிடலாம், எப்படியோ சீட்டு கிடச்சிரும் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு சும்மா போய் விசிட் பண்ணோம். பார்த்தோம், நான் கேட்ட குரூப் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஃபீஸ் கேட்டாச்சு, எல்லாமே கேட்டாச்சு. எனக்கு ஆனால் வந்து நான் அந்த காலேஜ் போகிற வரைக்கும் எனக்கு அந்த காலேஜே வேணாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த காலேஜில் படிக்கிற கொஞ்சம் சீனியர்ஸ் கிட்டலாம் கேட்டேன், எப்பவும் போல் வந்து வேணாம் இந்த காலேஜ் சேராத, ஆனால் வேறு இருந்தால் நல்ல காலேஜ் சேர்ந்துரு, தயவு செஞ்சு இங்கே சேராத அப்படின்னாங்க. அதனால் அந்த மைண்ட் செட்டில் ஓகே, அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு இந்த காலேஜ் வேணாம், ஓகே நீங்கள் கூப்பிட்டுருந்தாலும் வந்தேன் அப்படின்னு சொல்ல தான் போனேன். ஆனால் எப்படின்னு தெரில, கத்தரோட வழிநடத்தல் சீட் லாக் ஆகிடுச்சு அந்த காலேஜில். நீயும் லாக் ஆகிட்டேன், நானும் அந்த காலேஜில் லாக் ஆகிட்டேன். ஆனால் வந்து 6 கிலோமீட்டரா? 6 இல்லை, ஸ்கூல் ஆச்சு எனக்கு வீட்டிலேருந்து 6 கிலோமீட்டர், இது 45 கிலோமீட்டர். ஓகே, மான்கால்கள் தான். எனக்கு தெரிஞ்ச வேலை செய்யறதுக்கு அப்ரோட் போய்டுவான்னு நினைக்கிறேன் ஜாக்கு. ஆமென். கிலோமீட்டர் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஓகே. ஆனால் வந்து இப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஸ்கூல்லையும் சரி, இப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்க இந்த காலேஜ்லையும் சரி, ஆண்டவர் என்ன ஒரு நோக்கத்துக்காக தான் அங்கே கூட்டின்னு போயிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா வந்து சில டைம் நானே யோசிப்பேன், பரவாயில்ல நம்ம கொண்டு ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியம்லாம் செய்கிறாரு, நம்ம இதுக்கெல்லாம் தகுதியா, ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்லாம் யோசிப்பேன். அந்த மாதிரி யோசிக்கிற டைமில் வந்து எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் வரேன்னா, இந்த வரிகள் வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, நான் 10th முடிச்சுட்டு இருந்த சிச்சுவேஷனோடு அப்படியே லிங்க் ஆகும். ஓகே, அந்த பாட்டை அப்படியே பாடுறேன். பாடுங்க. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, பயமே எனக்கில்லை.
சொல்லும் போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா 6 கிலோமீட்டருக்கே அப்பா அலோவ் பண்ணல. இல்ல 45 கிலோமீட்டர் தாண்டி அந்த காலேஜஸ் ஜாயின் பண்ணி, அதுவும் இப்போவும் என்றும் போல இளமையாவே 10th ஸ்டார்ட் பண்ணது இப்போ காலேஜ் வரைக்கும் போயிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு வரிகள்ல பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானது. ஸோ எல்லாருக்குமே தாமதம் ஆகும்போது கொஞ்சம் திகிலா இருக்கும், கஷ்டமா இருக்கும், அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்குதே. ஆனால் நேர் வழியாய் நடத்தின தேவன் நிச்சயம் நடத்துவார். ஆக்சுவலா இந்த லிரிக் நீங்க சொல்லும் போது என்னுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, ஆனா சொல்லலாமா? அதுதானே, அதுக்கு தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். சரி, என்னன்னா வந்துட்டு ஒரு நாள் பீச்சில் உட்காந்துட்டு இருந்தேன். ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ஒரு ஈவினிங் 7 o'clock டைமில் எனக்கு ரொம்ப பீச் பர்சன். நான் பீச்சில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது இப்படி அண்ணாந்து பார்ப்போம் இல்லையா, நிறைய ஃப்ளைட்ஸ் போயிட்டுருக்கோம். இந்த லைட்டை என்ன லைட்ரா இது அப்படின்னா ஃப்ளைட்ஸ் போயிட்டுருக்கோம். நான் வந்து அப்படியே பார்ப்பேன். ஒரு அல்ப ஆசை இருக்கும்ல எல்லாருக்குமே, ஒரு வாட்டியாச்சு ஒரு ஃப்ளைட்டில் போனால் நல்லா இருக்குமே. உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இருந்தது. அப்படிதான் எனக்கும் இருந்தது. எஸ்ப்பா ஒரு வாட்டி அப்படின்ட்டு எஸ்ப்பா கிட்ட கேட்கல, மைண்டில் ஒரு சின்ன ஆசை. சரி ஓகே. என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நானும் கொரோனா பேட்ச் தான். ஆனால் 10th இல்லை, காலேஜ் படித்து முடிக்கும் போது நான் கொரோனா பேட்ச் 21 பாஸ் அவுட் ஆனேன். அப்போன்னு பார்த்து கரெக்டாக உள்ள எக்கனாமிக்கலாக லெவலாக எல்லாமே டவுன் ஆச்சு. கம்பெனிக்குள்ளே போய் உட்காரப்போ நம்மளை தூக்கி வெளியே போட்டாங்க லே ஆஃப்ன்ட்டு. அவ்வளோதான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ மே மாதம். சரி ஓகே, கத்தரை காட்டின வழி அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயாச்சு. எப்போவுமே மே மாதம் ஆனால் நாங்கள் ஊருக்கு போகிற பழக்கம் உண்டு. அப்போ என்ன ஆச்சுன்னா, பாஸ்டர் வந்து கேட்குறாரு, அம்மா நீ VBS எடுக்கிறியா அப்படின்னு. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே நான் பிலீவர்ஸ். ஒரு 40 பிள்ளைங்க இருக்காங்க. நானும் தலையாட்டிட்டேன். சரி நம்ம இங்கே தானே இருக்க போகிறோம், வேலை வெட்டியாக இருக்கு. சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரத்தை போட்டுட்டு நான் பாட்டுக்கு VBS எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபேமிலியாக எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போவும் அந்த VBSலாம் முடிஞ்சு கடைசி நாள் இந்த கன்வென்ஷன் கூட்டம் வர, அந்த கன்வென்ஷனில் நான் அந்த வேலை பார்த்துருக்கும் போதுமே நான் VBS நடத்திட்டு இருக்கும் போது நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறேன். பிடிச்ச கம்பெனிஸ் எல்லாமே எனக்கு ஒரே ரிஜெக்ஷன்ஸ் மட்டும் தான் கிடச்சிது. ரிஜெக்ஷன்ஸ். ஏன்னா நான் வந்துட்டு படித்ததுக்கும் அவங்க சேலரிக்கும் சரி நம்ம மதிப்பே இல்லாத மாதிரி இருந்தது. அவங்களும் சரி பரவாயில்ல நம்ம ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா ஒரே ரிஜெக்ஷன்ஸ் மட்டும் தான் இருந்தது. என்ன ஏசப்பா இது இப்படி போயிட்டுருக்கு, எப்போ தான் எனக்கு நல்ல ஜாப் கிடைக்கும்? எல்லாருக்கும் அந்த டைமில் ஒரு ஏக்கம் இருக்கும்ல. சரி நானும் சரி பொறுமையாக வெயிட் பண்ணுவோம், கர்த்தர் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு ஜாப் கிடைக்கிற மாதிரி நான் எதிர்பார்த்த ஒரு சேலரிக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஓகே எல்லாமே சொல்லிட்டேன். அந்த VBS டே கடைசி முடிச்சு கன்வென்ஷனில் சாட்சி சொன்னேன்ல கிடைக்கிற மாதிரி இருக்குன்ட்டு, மறுநாள் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சென்னையெலாம் வந்தாச்சு. கர்த்தர் டைம்ல எனக்கு கால் வருது அந்த கம்பெனி மாதிரி, இந்த ரோலுக்கு நீங்க வேக்கன்ட் இருக்கு வரீங்களா அப்படின்னு. போடு ஆமேன் அல்லேலூயா அப்படின்னு போயிட்டு உட்காந்தாச்சு பொசிஷன்ல. சரி ஃபர்ஸ்ட் என்ன ஒர்க், ஒரு வாரம் என்ன ஒர்க்குன்னே எனக்கு தெரியாம உட்காந்துருந்தேன். 2வது வாரம் எனக்கு கால் வருது, மீட்டிங் வைக்கிறாங்க, உங்களுடைய ஒர்க் ட்ராவல் மட்டும்தான் அப்படின்னு. ட்ராவலா, சரி ஓகே எனக்கு ட்ராவல் பிடிச்சதாச்சே ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் டிக்கெட் போட சொல்றாங்க. எதுலனா ஃப்ளைட்ல. எப்படி இருக்கும்? அதாவது 6 மாசம் நான் டிராவல் தான் பண்ண வேண்டியது இருக்கேன் வேலை. இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற கோயம்புத்தூர் ஈரோடு கூட கடவுள் என்ன ஃப்ளைட்ல தான் கூட்டு போனார். அப்போ அந்த மேல பறக்கும் போது கீழே அந்த நம்மளுடைய அந்த இந்த உலகத்தை அப்படி எட்டி பார்க்கும்போது இந்த இவ்வளோ பெரிய உலகம், இவ்வளோ மனுஷங்க குட்டி குட்டியா இருக்காங்க. இந்த குட்டி குட்டியா இருக்கிற இடத்துல இவ்வளோ பொறாமைகள், பிரச்சனைகள், எவ்வளோ ஈகோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த பறக்கிற அந்த டைம் இருக்கும்ல, கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்துது. நம்ம ஒரு டைம் நினைச்சோம் உருவாட்டி. ஆனா காட்ஸ் கிரேஸ் எப்படின்னா, என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் என்னுடைய வந்துட்டு எத்தனை வாட்டி நான் போயிருக்கேன்னு எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஃப்ளைட்ல தான் நான் எனக்கு போயிட்டு வந்தது. எல்லாமே கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். அப்போ நம்ம அண்ணன் ஒரு பாட்டு பாடியிருந்தார். அந்த பாட்டு வந்து ரொம்ப தொட்டுச்சு என்ன. என்ன பாட்டுனா, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கருத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட
உதவிகள் எல்லாம் உம் கரத்தினீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினே புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினே புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன். அரியணையிலேற்றி அழகு பார்த்தேன், அரியணையிலேற்றி அழகு பார்த்தேன். நடத்தியதற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்த விஷயம் என்னென்னா, நீங்கள் மேலே பறக்கும்போது இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு ஆண்டவர் ஒரு உணர்வு கொடுத்தாரு பார்த்தீங்களா. மாத்திரம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வாஞ்சிக்கலாம், நிறைய பேர் நிறைய ஆசைகளோடு இருக்கலாம். பட் ஐ திங்க் when இட்ஸ் காட்ஸ் டைம், கர்த்தர் கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டியாவது பறந்துடக்கூடாதான்னு யோசித்த உனக்கு பல தடவை எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதத்தில் ஒரு 3 வாட்டியாவது 4 வாட்டியாவது ட்ராவல் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஸோ அந்த கர்த்தர் நம்மளோட சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றுறதுக்கு ஆமாம், எனக்கு ஒரு வருஷம் ஞாபகம் வந்தது. நீண்ட நாட்கள் காத்திருப்பது வந்து இருதயத்தை இழைக்க பண்ணுவான், ஆனால் விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் அருமையான காரியங்களை செஞ்சுருக்காரு. அதே மாதிரி பாடல் கூட இது வரைக்கும் நடத்தியிருக்காரு. அநேகருக்கு பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு கூட இது வரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் கண்டிப்பாக நடத்துவார்ன்ற ஒரு நம்பிக்கை அந்த சாட்சியில் இருக்குது. எஸ். ஸோ தேங்க்யூ. ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் அப்பா வந்து பாஸ்டரு, இண்டிபெண்டன்ட் சர்ச் நடத்திட்டுருக்கோம். இப்போ 2017 எதிர்பாராத விதமாக அப்பா இறந்து போயிடுறாங்க. அப்பா இறந்து போகிற டைமில் நான் அப்போ தான் படிப்பு முடிச்சிருக்கிறேன், மினிஸ்ட்ரி ட்ரைனிங்க்கும் போயிட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா அப்பா இறந்த டைமில் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருது, இவன் என்ன செய்ய போகிறான், எப்படி இருக்க போகிறான், எதிர்காலத்தாண்டு இவங்க எப்படி நடத்த போகிறாங்க அப்படின்ற கேள்விலாம் வரும்போது, அப்பா இறந்த டைமு அண்ணனும் சிக்காயிட்டு அண்ணன் ஒர்க்கை வந்து கட் பண்ணிட்டாப்புல. ஸோ அந்த டைமில் நான் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. எனக்கு சரி ஏதோ ஒரு வேலைக்கு போவோம், எப்படின்னா ஆண்டவர் நடத்துவாருன்னு பார்த்தா மெடிக்கல் ஸ்க்ரைபிங்க்கு இருக்கிற ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறேன். எனக்கும் மெடிக்கலுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸ்கூலில் எடுத்தது காமர்ஸு, காலேஜில் எடுத்தது வந்து சோஷியல் ஒர்க்கு. சரியா, மெடிக்கலுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு ஃபாரின் டாக்டர்கிட்ட ஆர்த்தோபீடிக் டிபார்ட்மெண்ட்டில் அந்த டாக்டர் கூட ஒரு 2.5 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ லைவில் நம்ம ஸ்க்ரைப் பண்ணோம், அவங்க பேசுகிறது, பேஷண்ட்ஸோட பேசுகிறது, ரிப்போர்ட் எழுதணும். ஸோ இந்த ஞானம்லாம் வந்து லைக் நான் படிக்கவும் இல்லை, ஒன்றும் தெரியாது, ஆனால் ஆண்டவர் வழின்றேன்.
தகுதியும் இல்லை, ஆனால் தகுதிப்படுத்தியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் சேனலில் வீடியோ எடிட்டராக இருக்கிறேன். அதுக்கும் தகுதி இல்லை, ஆனால் ஆண்டவர் தகுதிப்படுத்துறாரு. சரி, இந்த வேலை காரியங்களில் மாத்திரம் இப்படியே ஆண்டவர் வழி நடத்திட்டு வராருன்னு பார்த்தா, ஊழியத்தில் தகப்பன் விட்டு சென்ற ஊழியத்தை செய்யும்படியாக மாஸ்டர்ஸ் இன் டிவினிட்டி படித்து ஆர்டினேஷன் வாங்கி ஒரு பாஸ்டராகவும் தேவன் நிறுத்திட்டார். ஸோ நினச்சி பார்க்கலாம். ஆனால் தேவனோட அழைப்பு இருக்குது. ஸோ தேவனோட அழைப்பு இருந்தது. ஆனால் நானும் யோசிச்சிருப்பேன், இல்லை நான் நேர் யோசிச்சிருக்கலாம், வீட்டில் கவலைப்பட்டிருக்கலாம், என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இருக்க போகுது. ஆமாம், ஏன்னா அப்போ வந்து கரெக்டாக காலேஜ் முடிச்சிருக்கிறேன். உனக்கு ஒர்க் லைஃப்லாம் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ எனக்கு ஒர்க் லைஃப் எப்படி இருக்கும், என் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு நிறையா கேள்விகளோடு இருக்கும் போது தான் இந்த ஒரு பாடல் வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி ஒன்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஸோ அவங்க மத்தியிலெல்லாம் தேவன் இப்போ உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இவன் என்ன செய்வான்றது வந்து ஒரு கவலையாக கேட்குறது, ஒரு கஞ்சனாக கேட்குற ஒரு டோன் இல்லை. இவன் என்ன பண்ண போகிறான் வாழ்க்கையில், இல்லை இவனுக்கு என்ன இருக்குது, இவன் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சவங்க மத்தியில் ஆண்டவர் வந்து என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அவன் ஸோ இந்த பாடல் பார்த்தீங்கன்னா, உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். ஆனாலும் குயவன் என்னை எடுத்து வணைந்து இந்த நேரத்தில் அவருக்கு ஊழியம். இப்போ மற்ற வேலைகளை செய்கிறத காட்டிலும் நான் என்ன ரொம்ப பெருமிதமாக யோசிக்கிறேன்னா, கர்த்தரோட ஊழியக்காரனாவே உருவாக்கி வச்சுருக்காரு பாருங்க. அந்த கிரேஸு, அந்த கிஃப்ட் வந்து வேறு யாருக்குமே கிடைக்காது. ஸோ பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். பாருங்களேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வளைந்தது, போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வளைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி ஒன்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. இப்போ நான் இருக்கிற உயர்வு, இப்போ நான் இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு காரணம் ஆண்டவர் மாத்திரம்தான். அவர் நாம மாத்திரம்தான் உயரணும். இல்லை ஸோ இப்படி என்னோடய வாழ்க்கையில் இந்த பாடல் வந்து ரொம்ப தேற்றுச்சு.
அடுத்த கட்டத்துக்கு மேபி ஒரு வேளை பார்த்து கொண்டிருக்க வியூவர்ஸாக இருக்கலாம், யாருன்னா நீங்கள் நமக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ், இப்போது ஒரு தகப்பன் தான் நமக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ். ஆனால் தகப்பன் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஒரு அச்சம். நிறைய பேர் தாய் இல்லாமல், நிறைய பேர் சகோதரியில் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது லைக் நம்மளோட ஜீவன் வந்து ஆண்டோட கரத்தில் இருக்குது. ஸோ வந்து என்னோட தகப்பன் அந்த டைமில் மறிக்கணும்னா அது கர்த்தரோட சித்தத்தின்படியே மறிச்சிருக்கிறாருன்ற விசுவாசத்தில் அந்த மரணத்தை வந்து நான் துக்கமாக எண்ணலை, தேவனோட கூட தகப்பன் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விசுவாசத்துல கடந்து போக, அடுத்த கட்டத்துக்கு பார்க்க. ஆமா அடுத்து இப்போ நானும் அம்மாவும் ஊழியத்தையும் தொடர்ந்து செய்ய தேவன் வந்து கிருபை செய்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஜீவன் எடுக்கிறது வந்து ஆண்டவர் கையில இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட வாழ்க்கையிலையும் ஒரு சூப்பரான ஒரு சாட்சி ஒன்று இருக்குது. என்னோட ஜீவனையும் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இருந்தது. என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்காயிட்டே இருப்பேன், எல்லா இடத்துலையுமே சிக்காயிட்டே இருப்பேன். ரொம்ப சிக்கான, எங்கள் வீட்லேயே சிக்கான பர்சன்னு நான் மட்டும்தான். அதுக்கப்புறம் ப்ளட் செக் பண்ண சொன்னாங்க. ஸோ ப்ளட் செக் பண்ணி பார்த்தா 4%, 3.4 இருந்துச்சு. என்னம்மா சொல்ற? 3.4 சம்திங் அப்படி இருந்துச்சு. கத்திரிக்கிட்ட தான் இருக்கு. ஆமாம். ஸோ 3.4 இருந்தது. டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க, நீ எப்படி உயிர் வாழ்கிற அப்படின்றது. நான் கிருபையில வாழ்க்கை ஓடுது, கிருபையில உயிர் வாழ்கிறேன். சத்தியமா அப்படிதான் இருந்தது. ஆண்டவர் என்ன ஒவ்வொரு நாளும் நடத்திட்டு இருந்தாரு. ஸோ 4%, 3.5. ஸோ நான் ரவுண்டாக சொல்கிறேன், 4% தான் இருந்துச்சு. ஸோ டாக்டர் எல்லாமே ஷாக் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக இந்த பொண்ணை பெட்டில் போடுங்க, பிளட்டு ஏற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தோடு இருந்தாங்க. அப்போது வந்து ரொம்ப ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் இருந்தது. அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே அப்பா பிளட் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணியாச்சு. பிளட்டு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. நர்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. ஸ்லோவாக ஏறணும் பிளட்டு. ஆக்சுவலி வந்து ரொம்ப ஸ்லோவாக ஏறணும், ஃபாஸ்ட்டாக ஏறிடவே கூடாது. பிளட்டு ஏற்றுறாங்க, திடீர்னு வந்து ஸ்பீட் ஆகுது. எனக்கு ஃபீல் ஆகுது ஏதோ என் மைண்டுக்கு என்னோட பிளாக் ஆகிடுச்சு, கான்ஷியஸில் ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு. கண் எனக்கு சுத்தமாக தெரியல. அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்குறேன் என்ன நடக்குது, எனக்கு யாருமே தெரியல. ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க மட்டும்தான் தெரியுது. ஏன் இவங்க ஸ்பீடாக ஏற்றுனாங்க எதுவும் எனக்கு தெரியல. திடீர்னு நான் ஏஞ்சி இப்படி உட்காந்துட்டேன், இப்படி பிளட் ஏறிட்டு இருக்கு. இப்படி ஏஞ்சி உட்காந்துட்ட உடனே எதுவுமே தெரியல. அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கேன். ஒரு பக்கம் பயம், ஐயோ நான் செத்துட்டேனா இல்லை உயிரோட இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பிசாசையும் நான் பார்த்தேன், ஆண்டவரையும் நான் பார்த்தேன். அந்த நேரத்தில் எனக்கு இப்போ நினச்சாலும் புள்ள அரிக்குது. ஒரு நர்ஸ் வந்து அந்த நர்ஸ் ஏன் என்ன அப்படி கேட்டாங்கன்னு தெரியல, என் கையை பிடிச்சி நீ இன்னும் சாவலையா அப்படின்னு என்ன கேட்டாங்க. இன்னும் உயிரோட தான் இருக்கியா? இன்னும் நீ உயிரோட தான் இருக்கியா? ஆமா, அந்த பிசாசு நர்ஸு தான். அப்போது பிசாசு வந்து இந்த சைடு நின்றுட்டு இருக்கு. எனக்கு ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு இருக்கு. என்னையே தெரியாமல் நான் ஏஞ்சி அதை ஸ்லோ பண்ணுறேன். ஃபாஸ்ட்டாக இருந்ததை ஸ்லோ பண்ணுறேன். ஸ்லோ பண்ண உடனே என்னோட இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் வந்து பிசாசை பார்த்தேன். ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வெள்ளை உருவம் நின்றுட்டு இருக்கு. அது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அங்கே நின்றுட்டு இருந்தாரு. நான் விசுவாசிக்கிறேன். அந்த நேரத்தில் என்னால் ஆக்சுவலி என்னால் ஏஞ்சிக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏஞ்சி உட்காந்து அதை ஸ்லோ பண்ணிவிட்டு கண்ணை திறந்து பார்க்குறேன். இருட்டாக இருந்தது, அப்படியே வெள்ளையாக ஒரே ஒரு உருவம் தெரியுது. அந்த நேரத்தில் எனக்கு ஒரே ஒரு சத்தம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர். அந்த ஒரு மரணத்தின் பாதை, நான் செத்து போக வேண்டிய ஒரு நிலைமை. டாக்டர் வந்து நர்ஸை திட்டுறாங்க, நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு மைண்டுக்குள்ளே ஒரே ஒரு வசனம் தான் ஓடிட்டே இருந்தது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட அங்கே நின்றுட்டு இருந்தார். அழகான. இப்போ உங்களுக்கு பிளட் எவ்வளோ இருக்கு? ஆண்டவர் கிருபையினால நல்ல பிளட் எனக்கு இருக்கு. அவரத்தம் ஓடுதில்ல. ஸோ அந்த நேரத்தில் வந்து எனக்கு இந்த வசனம் தோன்றுச்சு. ஸோ இந்த ஒரு பாடல், மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவரா யாரும் வரல, ஏசப்பா வந்தாரு. நர்சமா ஓடிட்டாங்க. மருத்துவரா ரேசாமே வந்திருக்கிறேன். அவன் மருத்துவராய் நீரை வந்து எனக்கு மறுவாழ்வு தந்து இன்றைக்கு நான் ஜீவனோட இந்த மைக்க பிடிச்சி பாடிட்டு இருக்கேன்னா ஆண்டவரோட சுத்த கிருபை மட்டும்தான்.
இந்த பாடலை என்னோட சேர்ந்து பாடலாமா? உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். அதாவது நிறைய பேர் மரணத்தை ருசி பார்த்துட்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் உங்களோட சினாரியோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நம்ம எல்லாருமே மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே இயேசுவின் ரத்தத்தினால அவருக்கு சொந்தமாக இருக்கிறோம். அதான் ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட். எப்படின்னா நான் சொன்னது தான், மரணமும் ஜீவனும் கர்த்தர் கரத்தில் இருக்குது. ஸோ ரீசெண்டாக ஐ என்கவுண்டர்டு ஒரு இன்சிடெண்ட். என் ஃப்ரெண்டு அவங்ககிட்ட ஒரு காரியம் சொன்னேன். அவங்க ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவர் எனக்கு உள்ளத்தில் போட்டார். இப்போது நீங்கள் மறிச்சிருந்தீங்கன்னா ஐ திங்க் your purpose has been done, இல்லைனா it is something else. But if God has given you a life again and there is a purpose to serve, இன்னும் நாட்களை கொடுத்துருக்குறாங்கன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது நீங்கள் வாழ்கிறதுக்கு. அப்படி இல்லைனா அந்த ஜீவனை ஆண்டவர் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ மரணத்துக்கு போய் வந்தவங்களுக்கு மாத்திரம் இல்லை, உயிரோடு இருக்கிற நமக்கும் அதே தானே. ஏன்னா இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோன்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு நோக்கம் வச்சுருக்கிறாரு, அதுக்காக தானே வாழ்கிறோம் இல்லையா? ஸோ நிறைய பேருக்கு நிறைய குழப்பம், எப்படி நோக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ரீட் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தரோட வார்த்தையை படிக்கும் போது கர்த்தரோட நோக்கம், கர்த்தருடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றினாலே நம்ம நோக்கத்தோடு தான் வாழ்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அருமையான காரியங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும். அதே மாதிரி பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் நிறைய ஆண்டவர் உங்களோட கூட பேசியிருப்பார். மேபி இந்த டைமில் நாங்கள் பாடின பாடல் மூலியமாக கூட ஆண்டவர் உங்களோட கூட பேசியிருக்கலாம். நீங்கள் சேனலில் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களோட சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து இதே மாதிரி நம்ம மீண்டும் சந்திப்போம். இன்னும் அநேக பாடல்களோடு, அநேக சாட்சிகளோடு கர்த்தர் எப்படிலாம் நம்மளோட கூட ஒரு வழி நடத்துகிறாரு, நம்மளை தேற்றுறாரு, வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமை அண்ட் ஒரு